பரந்தூர் போராட்ட மக்களையும் அண்ட் ஜாக்டோ ஜியோ அமைப்பு ஆசிரியர்களையும் சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பை எப்படி பார்க்கலாம்? ரொம்ப ப்ரிசைஸாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் விஜய் கல அரசியலுக்கு வரலன்னாங்களே, இதுதான் கல அரசியல். தமிழகத்தோட ஏதோ ஒரு மூளைக்கு விஜய் போகிறதுன்றது அவரால் இயலாத ஒரு விஷயமா? அவருக்கு ஏன்னா உடல்நலம் சரியில்லையா, இல்லை போகிறதுக்கு அவர்கிட்ட வண்டி வாகனம் இல்லையா, இல்லை போகக்கூடாத மாதிரி அவர் மேலே ஏதாவது ஒரு கர்ஃப்யூ இருக்கா? எதுவுமே இல்லை. இருந்தாலும் அவர் போகிறதுல வந்து ப்ராக்டிக்கலி சில ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதுனால தான் அதை தவிர்க்கிறதுக்காக அவர் வர வச்சு பேசுகிறாருங்க. பரந்தூருக்கு போகும்போது எவ்வளவு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, போகிற வழி ஃபுல்லாகவுமே வந்து தடை, போகிறதுக்கு தடை, அங்கே போராட்ட குழுவில் இறங்கி பேசுறதுக்கு தடை, மக்களை சந்திக்க முடியல. எலெக்ஷனுக்குன்னு ஒரு டைம் இருக்கும் பிரச்சாரம், இந்த டைமில் தான் அந்த கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணணும், அப்போ தான் பிரச்சாரம் பண்ணணும். இப்போவே நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எப்போ ஆட்சி பண்ணுவீங்க? எப்போ முதல்வர் ஆட்சியை பண்ணுவார்? முதல்வர் மேலேயே நான் இதை கிரிட்டிசிசமாக வைக்கிறேன். எல்லாரும் எலெக்ஷனுக்காக மட்டும்தான் இங்கே வேலை செய்கிறீங்களா? அரசியல்ன்றது வெறும் தேர்தல், வெற்றி, அங்கேருந்து பதவி, இதுக்கு மட்டும்தானா அப்படின்ற கேள்வி முதல் கேள்வி. மக்களுடைய தேவை, அவங்களுடைய பிரச்சனைகள், இதற்கான தீர்வு, இதை வந்து மக்கள்னா வந்து வெறும் தமிழகத்துக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு தமிழகத்துக்கு ஒரே பிரச்சனைன்னு கேட்டால் தளபதி என்ன சொல்லுவார்? திமுகன்னு சொல்லுவார். இந்தியாவுக்கு ஒரே பிரச்சனை கேட்டால் பாஜகன்னு சொல்லுவார். அப்படி இல்லை. திமுக அதிமுக அல்லாத தமிழகத்துக்கு ஒரு மாற்று அரசியல் இவங்க சொன்னதெல்லாம் செய்யல, அதை செய்யறதுக்கு நான் வரேன்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு வரதானே மாற்று. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஒன்று சொல்றோம் இல்லைங்களா? அப்படின்னா என்ன? பிறப்பால் யாருமே வந்து ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லாருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படணும் அப்படின்றது தானேங்க. இன்னைக்கு இந்த கொள்கை திமுக இருக்கா? Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அண்ணா வணக்கம். வணக்கம். தற்போதைய ஒரு செய்தியாக விஜய் அவர்கள் பரந்தூர் போராட்ட மக்களையும் அண்ட் ஜாக்டோ ஜியோ அமைப்பு ஆசிரியர்களையும் சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பை எப்படி பார்க்கலாம்? ரொம்ப ப்ரிசைஸாக ஒரே வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, இது வரைக்கும் விஜய் கல அரசியலுக்கு வரலன்னாங்களே, இதுதான் கல அரசியல். இவங்கெல்லாம் கல அரசியல்னு என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா வந்து மற்ற எதிர்கட்சியினரை வந்து குறை சொல்வது, அவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஸ்டேட்மெண்ட், வெறுப்பு அரசியல் தான் இங்கே கல அரசியல் நினச்சிட்டு இருக்கிறாங்க. கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு அரசியல் பண்ண முடியுன்றதே மறந்துட்டாங்க நம்ம தலைவர்கள். ஸோ இதுதான் வந்து கல அரசியல். யாரெல்லாம் வந்து இது முன்னாடி போராட்டத்தில் இருக்காங்களோ அவங்கள அழைச்சி ஒரு முதல்வர் என்ன வேலை பண்ணணுமோ அதை வந்து நாளைய முதல்வராக நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்றத கூப்பிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஓகே, இது வந்து அரசியல் கட்சிகளுக்கு ஆல்ரெடி ஒரு பயத்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கும். ஏன்னா இன்னைக்கு இதை யாரும் எதிர்பார்க்கல. இன்னைக்கு 3ஆம் கட்டமாக விருது வழங்கும் விழா நடக்கும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு நினைச்சாங்க. அது அதோட முடிஞ்சிடும்னு பார்த்தாங்க. சாயந்தரம் சர்ப்ரைஸாக வந்து பரந்தூர் போராட்ட குழுவை, அடுத்து ஜாக்டோ ஜியோ போராட்ட அமைப்பினரை இவங்களெல்லாம் சந்திக்கும் போது இவங்ககிட்ட முதல்வராக வரணும் போது என்ன பேசுவார், என்ன வாக்குறுதி கொடுப்பாரு, அந்த பிரச்சனைக்கு இவரோட ஆதரவு அடுத்த கட்டமாக என்னவா இருக்கும், அடுத்த 6 மாதத்தில் போராட்டம் இன்னும் வலுப்பெறுமா, இல்லை நீங்கள் இந்த பேட்டர்னில் போங்க நான் உள்ளே வந்துட்டு இந்த மாதிரி பண்ண போகிறேன்னு சொல்லுவாரா, இது எல்லாமே வந்து பெரிய சஸ்பென்ஸ். ஓகே, விஜய் மேலே இருந்த ஒரே ஒரு குற்றச்சாட்டு அவர் போய் சந்திக்காம அவர் வந்து வர வைக்கிறார் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு பல நேரத்தில் வந்தது. ஸோ இதுவுமே அவர் பனையூர் ஆஃபீஸ்க்கு வர வச்சு பேசியிருக்காரு. தொடர்ந்து இதே மாதிரி தான் இருக்குது, அப்படியே தான் இருக்குவா இல்லை அவர் எப்போ ஃபீல்டுக்குள்ளே வரப்போறான்னு தானே ஒரு கொஸ்டினாக இருந்துச்சு. இல்லை, எனக்கு இதில் என்ன ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ப்ராப்ளத்தை பார்க்கணும். அவர் களத்துக்கு வர்றதுன்றதுல வந்து அவருக்கு போகிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்காதுங்க. நான் உங்களை கேட்குறேன், நான் உங்களே பர்சனலாக கேட்குறேன், நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள். தமிழகத்தோட ஏதோ ஒரு மூளைக்கு விஜய் போகிறதுன்றது அவரால் இயலாத ஒரு விஷயமா? அவருக்கு ஏன்னா உடல்நலம் சரியில்லையா, இல்லை போகிறதுக்கு அவர்கிட்ட வண்டி வாகனம் இல்லையா, இல்லை போகக்கூடாத மாதிரி அவர் மேலே ஏதாவது ஒரு கர்ஃப்யூ இருக்கா? எதுவுமே இல்லை. இருந்தாலும் அவர் போகிறதுல வந்து ப்ராக்டிக்கலி சில ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதுனால தான் அதை தவிர்க்கிறதுக்காக அவர் வர வச்சு பேசுகிறாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு முதல்வர், தமிழகத்தின் முதல்வர் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு வேர்ல்டு கப் போய் ஒரு கபடியில் வந்து ஜெயிச்சுட்டு வராங்க, இல்லை ஒரு ஹாக்கி வேர்ல்டு கப் தமிழ்நாட்டில் போயிட்டு நேஷனல் கப் ஜெயிச்சுட்டு வராங்க அப்படின்னும் போது முதல்வர் அவங்க ஆஃபீஸ்க்கு வர வச்சு பேசுகிறத வந்து தப்பு, நீங்கள் வந்து அந்த கிளப்புக்கு தான் போய் பேசணும்னு சொல்கிற மாதிரி இருக்குது. என்னன்னா ப்ராக்டிகாலிட்டின்னு போது பல பேர் அட்ரஸ் பண்ணுறது வெற்றி ஒன்று போராட்டம், அதோட வித்தியாசம் இருக்கு. ஓகே, நியாயம் தான் நீங்கள் சொல்கிறது. ஆனால் இதுக்கு முன்னாடி பரந்தூருக்கு போகும்போது என்ன பண்ணாங்க? பரந்தூருக்கு போகும்போது எவ்வளோ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, போகிற வழி ஃபுல்லாகவுமே வந்து தடை, போகிறதுக்கு தடை, அங்கே போராட்ட குழுவில் இறங்கி பேசுறதுக்கு தடை, மக்களை சந்திக்க முடியல. மக்களை சந்திக்கணுன்னாக்கா ஒரு இடம் அனௌன்ஸ் பண்ணி அந்த போராட்ட குழுக்குள்ளேயே போகடாமல் வச்சு பண்ணாங்க. கேட்டால் இதெல்லாம் சட்ட ஒழுங்கை பாதிக்கும், இந்த போராட்டங்களுக்குள்ளே விஜய் வரும்போது அது இன்னும் பெரிய போகிற ப்ராப்ளம் வரும், சட்ட ஒழுங்கே பாதிக்கும்னு சொல்லி விடாமல் லாக் பண்ணாங்க.
இப்படி பண்ணும்போது என்ன பண்ண முடியும்? அவங்கள கூப்பிட்டு பேசி அவங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்கிறாரு. இதெல்லாம் தப்புன்னு சொல்கிறது எனக்கு உடன்பாடு இல்லை. மேபி அவர் திரும்ப அடுத்து வந்து அந்த பயணத்தை தொடர்றாரு, ஆரம்பிக்கிறார் இல்லைங்களா? மேபி அந்த பயணத்தை பரந்தூர்லேருந்து ஆரம்பிக்கிறதுக்கான வழிவகைகள் இருக்கலாம். ஏன்னா எதையுமே வெளியில் சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை. எதை சொன்னாலும் உடனே வந்து அங்கேருந்து பிளாக்கேட் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இவங்களை தடை பண்ணுறாங்க. விஜய் சார் போகிறதையே இங்கே இடையூறு பண்ணுறாங்கன்னும் போது எப்படியெல்லாம் ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி முன்னுக்கு வந்துக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்குது இல்லைங்களா? ஏன்னா நீங்கள் தடுக்கலைன்னா நாங்கள் இப்படி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் தடுக்கிறீங்கன்னும் போது ரெண்டாவது அந்த போராட்டம் டைல்யூட் ஆகக்கூடாது, அதனால் மக்களுக்கு வந்து ஒரு இடையூறு ஏற்படக்கூடாதுன்றதுனால இவரோட ஸ்டேஜருக்கு சில விஷயங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணி செய்ய வேண்டியதாக தான் இருக்குது. இதை நான் வந்து ஒரு தப்பாக பார்க்கவே மாட்டேன். இன்றைக்கு மாணவர்களுக்கு பரிசளிக்க விழாவில் முக்கியமான ஒரு இது நடந்துச்சு. அதில் வந்து என்னை வந்து இளைய காமராஜர் என்று அழைக்க வேண்டாம் அப்படின்ற ஒரு இதையும் 2026 தேர்தலை பற்றி இங்கே பேச வேணாம் அப்படின்ற ஒரு இது கொடுத்தாரு. யார் உங்களை வந்து இவரை வந்து இளைய காமராஜர்னு அழைச்சா அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இன்னைக்கு எழுந்துச்சு. ஒன்றும் இல்லை, போன வாரம் இதுக்கு முன்னாடி நடந்த 2ஆம் கட்ட பரிசு வழங்கும் விழாவை பார்க்கலன்னு அர்த்தம். நீங்களும் பார்க்கல, அந்த வீடியோ போட்டவங்களும் பார்க்கல. என்னன்னா வந்து 2ஆம் கட்ட பரிசு வழங்கும் விழாவில் ஒரு பேரண்ட் வந்து இது மாதிரி வந்து கல்விக்காக கண் திறந்தவர் காமராஜர். அது மாதிரி நீங்கள் கல்விக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, அதனால் நான் உங்களை இளைய காமராஜர்னு சொல்கிறேன். இளைய தளபதினு சொன்னோம். இப்போ இளைய காமராஜர்னு சொல்கிறது கல்வி, அவர் அதை மீன் பண்ணி தான் சொன்னார். அது வந்து காமராஜரை வந்து கம்பேர் பண்ணிக்கிறது, நான் வந்து கருப்பு எம்ஜிஆர், மாநிலமான எம்ஜிஆர், அடுத்த காமராஜர், இப்படிலாம் ஒரு பட்டம் தாங்கிட்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. அப்படி ஒரு எண்ணமும் கிடையாது. அப்படி ஒன்றுத்தெல்லாம் யாரும் பேச வேண்டாம். நாம் வந்து இது அரசியல் மேடை கிடையாது. எனக்கு அரசியல் மேடை வரும், நான் அரசியல் பேசுவேன். இது குழந்தைகள், வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கான ஒரு இடம். இந்த மேடையில் நீங்கள் அதை பேச வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ணனோட 26க்கு ஆதரவு தெரிவிக்கிறோம், இந்த நிலைப்பாடை மாற்றிக்க வேண்டாம். இங்கே படிப்பு பேசுவோம், நீங்கள் படித்து வந்ததை பற்றி பேசுங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்களை பற்றி பேசுங்க. இது அதுக்கான இடம் இல்லை. ஏன்னா என்ன ஒரு கிரிட்டிசிசம் வந்துச்சுன்னா இவரே கூப்பிட்டு வந்து சொல்லி பேச வைக்கிறாரு அப்படின்னு ஒரு கிரிட்டிசிசம். இன்றைக்கி அதுதான் பதில். நான் கூப்பிடல, நான் அப்படி சொல்லலை, அது சொல்ல வேண்டாம். இன்றைக்கி யாராவது வந்து அடுத்த வந்து 2ஆம் சுபாஷ் சந்திர போஸ்னோ இல்லை 2வது வந்து வேற ஒரு தலைவர் பேரை சொல்லிடாதீங்க, அப்படி வேண்டாங்க. நான் வந்து தளபதி விஜயா வரேன், இதனால மக்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதையே செய்கிறேன் அப்படின்ற ஒரு தெளிவு கொடுக்குறாரு. ஏன்னா இவரே சொல்லியிருந்தாருன்னா இவரே அதை செய்யாதீங்கன்னு சொல்ல மாட்டாங்க இல்லையா? அதனால் அது வந்து நான் அப்படி சொல்லலை, அது இது வேண்டாங்க, இந்த எந்தெந்த மேடைக்கு எது எதுன்னு செய்யணுன்றதுல அவர் ரொம்ப தெளிவாக இருக்கிறாரு. கூட இருக்கவங்க என்ன செய்யணுன்றதுலையும் தெளிவாக இருக்கிறாருன்றது புரிஞ்சுக்கணும். ஓகே, எனக்கு என்ன ஒரு கொஸ்டின் எழுதுனா, இன்னும் தேர்தலுக்கு 10 மாதங்கள் இருக்கிறது, 10க்கு மேற்பட்ட மாதங்கள் கூட இருக்கிறது. எல்லா கட்சியும் அவர்களோட தீவிர அரசியலை தொடங்கிட்டாங்க. திமுக அவர்கள் உடன்பிறப்புகளை சந்திப்போம் அப்படின்ற ஒரு இதுவே இந்த வாரத்திலேருந்து இன்னையிலேருந்து ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பித்து விட்டார். அதிமுகவும் அது மாதிரி பெரிய அமித்ஷா வந்தார், அந்த ஒரு இது போயிட்டுருக்கு. இன்னும் தாவேக்கா இன்னும் அமைதியாகவே இருக்குதோ? 240 ஒருவேளை தனித்து போட்டியிட்டால் 234 தொகுதிக்கும் வேட்பாளர்கள் அவர்களால் 10 மாதத்தில் இது பண்ண முடியுமா? இன்னும் அவர்களுக்கு சின்னம் வரவில்லை, சின்னத்தை பிராண்ட் பண்ண முடியுமான்னு பல கொஸ்டின்கள் இருக்குது. ஒருவேளை தாவேக்கா தனித்து போட்டியிட்டால் அந்த இதை வந்து அவர்களால் உடைத்தறிய முடியுமா? ஆக்சுவலி வந்து திமுக இதை செய்கிறது வந்து நான் வந்து ஆக்சுவலி ஒத்துக்க மாட்டேன். ஆட்சியில் இருக்கும்போது ஆட்சி தான் பண்ணணும். இப்போவே நீங்கள் எலெக்ஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுவீங்கன்னா பாஜக மேலே ஒரு கிரிட்டிசிசம் வரும். பாஜக எலெக்ஷன் வருஷத்தில் எலெக்ஷனுக்கு போட்டிடுவாங்க, மீதி 4 வருஷம் அதுக்கு ப்ரிப்பேர் ஆவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு மோடில் திமுகவும் இறங்கிட்டாங்களோ, ஒரு கார்பரேட்டைஸ் பண்ணிட்டாங்களோ. ஏன்னா எலெக்ஷனுக்குன்னு ஒரு டைம் அனௌன்ஸ் ஆகும், அந்த டைம்லேருந்து கூட்டணி அனௌன்ஸ் பண்ணி அந்த ஒரு 3 மாத காலம் இருக்கும். ஒன்றும் நைட்டு எலெக்ஷன் சொல்லி காலைல போலிங் வைக்க போகிறது இல்லை. கேண்டிடேட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுல இருந்து வாக்காளர் பட்டியல் ஃபைனலைஸ் பண்ணுறதுல இருந்து எலெக்ஷனுக்குன்னு ஒரு டைம் இருக்கும், பிரச்சாரம். இந்த டைமில் தான் அந்த கூட்டணி ஃபைனலைஸ் பண்ணணும், அப்போ தான் பிரச்சாரம் பண்ணணும். இப்போவே நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா எப்போ ஆட்சி பண்ணுவீங்க? எப்போ முதல்வர் ஆட்சியை பண்ணுவார்? முதல்வர் மேலே நான் இதை கிரிட்டிசிசமாக வைக்கிறேன். அதே போல் தான் அஇஅதிமுக எதிர்க்கட்சி தலைவர் வேலை பண்ணாமல், மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அவங்களோட ஆளுங்கட்சி வேலையை பண்ணாமல், அமித்ஷா இங்கே வராரு, அவங்க கூட்டணி பற்றி பேசுகிறாரு, எதிர்க்கட்சி தலைவர் வேலையை விட்டுட்டு எடப்பாடியார் கூட்டணிக்கு போய் நிற்கிறாரு, கூட்டணி கட்சியில் இருக்கவங்க அதையே பேசுகிறாங்க, முதல்வரும் அதையே பேசுகிறாருன்னு போது எல்லாரும் எலெக்ஷனுக்காக மட்டும்தான் இங்கே வேலை செய்கிறீங்களா? அரசியல்ன்றது வெறும் தேர்தல், வெற்றி, அங்கேருந்து பதவி, இதுக்கு மட்டும்தானா அப்படின்ற கேள்வி முதல் கேள்வி. ரெண்டாவது, தாவேக தலைவர் விஜய் அரசியல் பண்ணுறதுல வந்து நீங்கள் வந்து இந்த 3 மாத காலத்தில் வந்து கூட்டணி கட்சிகளை அனௌன்ஸ் பண்ண முடியுமா, சின்னத்தை அனௌன்ஸ் பண்ண முடியுமானா? இன்னைக்கு தேதிக்கு 3 வார காலம், 3 நாளே ஜாஸ்தி. ஏன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி எலெக்ஷனில் சிம்பிள் கொடுத்து அந்த மைக் சின்னத்தை வச்சு சீமான் அண்ணன் 24 தேர்தலில் ரெகக்னைஸ் பண்ணிட்டார் ஒரு பார்ட்டியை. அப்போ விஜய் கோயில் இந்த சோஷியல் மீடியா ஈரால இது பத்தாது போதாதுன்னா சொல்ல மாட்டோம். முதல்ல அவர் அரசியலில் எடுக்க வேண்டிய நிலைப்பாடு நான் என்ன பார்க்குறேன்னா, மக்களுடைய தேவை, அவங்களுடைய பிரச்சனைகள், இதற்கான தீர்வு. இதை வந்து மக்கள்னா வந்து வெறும் தமிழகத்துக்கு இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி, தமிழகத்துக்கு ஒரே பிரச்சனைன்னு கேட்டால் தளபதி என்ன சொல்லுவார்? திமுகன்னு சொல்லுவார். இந்தியாவுக்கு ஒரே பிரச்சனை கேட்டால் பாஜகன்னு சொல்லுவார். அப்படி இல்லை.
ஒவ்வொரு தொகுதியிலையும் கிராஸ் ரூட்ல என்ன பிரச்சனை, அந்த தொகுதிக்குள்ள என்னென்ன காம்போசிஷன் மக்கள் இருக்காங்க, அவங்களுக்குள்ள என்னென்ன தேவை இருக்கு, இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். இதற்கான ஒரு செயல்பாடு தான் அந்த 6 மாத காலம் மக்களை நோக்கிய பயணம். மக்களை நோக்கி நடக்க போறாங்க, அங்கங்க மீட்டிங் போட போறாங்க, மக்களை சந்திச்சு குறை நிறைகள் கேட்க போறாங்க. அதுக்கு முன்னோட்டமா பல வேலைகள் ஆரம்பிச்சாச்சு. 120 மாவட்ட செயலாளர்களையும் அனௌன்ஸ் பண்ணி அந்த மாவட்டத்தில் இருக்க கமிட்டிகளுக்கு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் லிஸ்ட் எடுத்து பர்சனலாக சர்வே பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டாரு. ஸோ மக்களை சந்திக்க போகும்போது எந்த ஒரு டிவியோ கவர்மெண்ட் கெசட்லேயோ இருந்த பிரச்சனை இல்லை. அவருடைய மாவட்ட செயலாளர்கள் அவர்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அண்ணே நம்ம இதில் 2 தொகுதி, எல்லாமே 2 தொகுதி இருக்கக்கூடிய மாவட்டங்கள், எங்கள் தொகுதியில் இந்தந்த பிரச்சனைண்ணே, இவங்கள சந்தித்தோம் இப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஆளுமைகளையும் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய மக்களையும் அவங்க பிரச்சனைகளையும் கையில் பெற்றுக்கொண்டு போய் செல்ல போகிறார். அங்கே மக்கள் சொல்லும்போது இவர் அவங்க கூட உங்ககிட்ட இன்னும் 2 பிரச்சனை இருக்குது, உங்கள் தெருவில் தெரியாது, அந்த தெருவில் எந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இதுக்கு எல்லாத்துக்கும் ஹோலிஸ்டிக்கான ஒரு மேனிஃபெஸ்டோ, ஹோலிஸ்டிக்கான ஒரு அட்ரஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆட்சியாக இது இருக்கும் அப்படின்னு கொண்டு போய் பேச போகிறார். இப்போ மக்களை சந்திப்பார், அட் த சேம் டைம் அங்கே இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகளை சந்திப்பார், அங்கே ஏதாவது கூடல் குறைச்சல் இருந்தால் அதையும் பேசி சமாதானப்படுத்துவார். இந்த ஈவெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது தமிழக தழுவிய தளபதியோட வாக்காளர் சதவீதம் என்னன்றது அன்னைக்கு வரக்கூடிய சர்வேல உங்களுக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி கூட்டணிகள் வருவாங்க. அந்த கூட்டணிகளில் யார் யாருக்கு எந்தெந்த இடங்கள் கொடுக்கணும்னு இவர் முடிவு பண்ணி அப்போ சின்னமும் வந்துடும், சின்னம் அப்ளை பண்ணிடுவாங்க. இப்போ என்ன ஓப்பன் ஆக போகுது, போர்ட்டல் ஓப்பன் ஆகும்போது அப்ளை பண்ணுவாங்க. அந்த சின்னத்தை 3 வார காலம் போதும், ஏன்னா பிரச்சாரத்தையும் முடிச்சுட்டு வந்து மேனிஃபெஸ்டோ ரிலீஸ் பண்ணுவார். அப்போ அந்த கூட்டணிக்கு வச்சுட்டு எலெக்ஷன் ஃபேஸ் பண்ணுவார். நடக்கிறது நடக்கும். நம்ம பார்த்தோம் ரீசெண்டாக பரந்தூருக்கு போனதாக இருக்கட்டும், அவரால் ஃபுல்லாமே போக முடியல, கீழே இறங்க முடியல. மதுரையிலும் அதே நிலைமை, கோயம்புத்தூரும் அதே நிலைமை. ஸோ உண்மையிலே அவரால் சுற்றுப்பயணம் போய் மக்கள் குறைய கேட்க முடியுமா? ஏன்னா அவர் சொல்லியும் ஃபேன்ஸ் கேட்கல. கடைசி கோயம்புத்தூரும் சரி, மதுரையிலும் சரி. ஸோ இப்போ 234 தொகுதியில் எத்தனோ மாவட்டம் போகிறாருன்னு வச்சுப்போமே, அவர் சொல்கிறது அங்கேயும் கேட்கல. இன்னும் அவரால் அந்த ஃபுல்லாக ஒரு ஃபோர்ஸ்டாக அவரால் போய் மக்களை சந்திக்க முடியல. அதை எப்படி பார்க்கும்? இல்லை, இதுக்கு முன்னாடி நீங்கள் மக்களை சந்திக்க முடியல, மக்களோட எழுச்சி அதிகமாக இருக்குன்றது தான் அதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது. மக்களோட தான் ஃபேன்ஸோட எழுச்சின்னு கூட புரிஞ்சு. ஃபேன்ஸ் யாரு? மக்கள் இல்லையா? அவங்க வேற மக்கள் யாராவது வேற, அவங்க வந்து ஃபேன்ஸ்ன்றது அவரை பார்க்கணுன்ற ஒரு சூழ்ச்சி. இதுதானே நான் சொல்கிறேன். இது ஃபேன்ஸ்ன்றது மக்களில் ஒரு அங்கம் தான். எவ்வளோ பேர் ஃபேன்ஸாக இருக்காங்கன்றது ஒரு பெரும் கேள்வி. அதுக்கான பதில் தேர்தல் சொல்லும். அதையும் தாண்டி மக்கள் இன்னைக்கு தாவேகா தலைவர் விஜய் பார்க்க வராங்கன்றதை நான் பார்க்குறேன். அது உண்மை. ஏன்னா ஒருத்தர் இந்த மாதிரி மாற்று அரசியல் முன்னெடுத்து வராரு, நம்ம வீட்டு பையன் மாதிரி வரான்னு போது எப்படி நீங்கள் ஆதரவு தெரிவிப்பீங்க? எலெக்ஷனில் ஓட்டு போடுவீங்க, அது தனி. இப்போ நீங்கள் உங்களை பர்சனலாக கேட்குறேங்க, விஜய் சார் வந்திருக்கிறது உங்களுக்கு சந்தோஷம், எப்படி அதை வெளிப்படுத்துவீங்க? விஜய் ஃபோன் பண்ணி சொல்வீங்களா? என்ன மாற்று அரசியல்னு கேட்குறாங்க. திமுக அதிமுக அல்லாத தமிழகத்துக்கு ஒரு மாற்று அரசியல், இவங்க சொன்னதெல்லாம் செய்யல, அதை செய்யறதுக்கு நான் வரேன்ற ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு வர்றதானே மாற்று அரசியல். இல்ல, அவங்க பண்றதே இவர் தான் பண்றாரு, அறிக்கை விடுறாரு, புதுசா என்ன மாற்று அரசியல் பண்றாரு ஒரு கொஸ்டினும் இருக்குல்ல மக்கள். இங்க ஒரு சின்ன கேள்வி ஒன்று இருக்கு. பிறப்போக்கும் இல்லா உயிருக்கும், ரொம்ப சிம்பிளா சொல்றேன், ஏன்னா நான் மொத்த கொள்கையை பேசுனது இன்டர்வியூவா இருக்காது, கதை காலட்சம் போயிடும். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் ஒன்று சொல்றோம் இல்லைங்களா? அப்படின்னா என்ன? பிறப்பால் யாருமே ஏற்றத்தாழ்வு இல்லை, எல்லாருக்கும் சம வாய்ப்பு வழங்கப்படணும் அப்படின்றது தானேங்க. இன்னைக்கு இந்த கொள்கை திமுகவில் இருக்கா? திமுகவில் இளைஞரணி தலைவராக மாறக்கூடிய வாய்ப்பு அனைத்து இளைஞர் நிர்வாகிகளுக்கும் அழைக்கப்படுகிறதா? சேப்பாக்க தொகுதிக்கான எம்எல்ஏ சீட்டு எல்லாருக்குமா ஓப்பன் கண்டஸ்டடா இருந்துச்சா? இல்லையா? அப்போ அது பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அல்ல, அது ஒரு குடும்ப அரசியலாக மாறிவிட்டது. இது ஒரு கிரிட்டிசிசம், ஒரு கிளாசிக்கலான ஒரு எக்ஸாம்பிள். இது போன்று இங்கே அண்ணா எழுதிய கொள்கைகளோ எம்ஜிஆர் வகுத்த விதிகளோ நல்லா தான் இருக்கு, அதன்படி இந்த கட்சிகள் செயல்படலை, இங்க இன்னும் பெரிய வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்கு, அது ஊழலாத்தான் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுல மாத்திரன்னு வராரு. அவருக்கு இன்னும் நம்ம வாய்ப்பு கொடுக்கணும், வாய்ப்பு கொடுத்த பிறகு கேள்வி கேட்கணும். இன்னும் வாய்ப்பே கொடுக்காம விஜய் என்ன செஞ்சிருன்னா கொடுத்து பாருங்க, செய்வாரு. ஸோ இது விஜய் மக்களை சந்திக்கும் போது இது எல்லாத்தையும் ஒரு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கும் போது அது முடிஞ்சிடும். இன்னொரு கொஸ்டின், முக்கியமான கொஸ்டின், தாவேகாவை பார்த்து கேள்வி இருக்கு. தாவேகா நிறைய பேரை உள்ளே அனுமதிக்க மாட்டுது. மற்ற கட்சியிலிருந்து சேருவதற்கு பல அதிகாரிகள், பல முன்னாள் அதிகாரிகள், பல முன்னாள் கட்சி முக்கிய புள்ளிகள் நிறைய பேரை அனுமதிக்க மாட்டுதுன்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு. அது உண்மைதானா இல்லை சும்மா? இல்ல, சில பேர் இந்த மாதிரி குற்றச்சாட்டுகள் முன்வைக்கிறது உண்மைதான். என்னன்னா இந்த அரசியலை கொஞ்சம் புனிதமா எடுத்துட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ண நிலைப்பாடோட அந்த கட்சி செயல்படுது. வெறும் பணமோ இல்ல முன்னாடி இருந்த இடத்துல இவங்க மேல ஒரு குற்றச்சாட்டோ அதனால வெளியில இல்ல அவங்க அந்த இடத்துல அந்த புறையோடி போன ஊழல்ல அதை சிஸ்டமேட்டிக்கா ஃபாலோ பண்ண ஒருத்தர் இங்க வரணும் போது அவங்கள கூப்பிட்டு உள்ள வச்சுக்கிறது எப்படி ஒரு சுத்தமான அரசியல் முன்னெடுக்கிறதுக்கு உதவும்? அந்த மாதிரி ஒரு கேள்விக்குறியில சில பேர் நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். இல்ல சில பேருக்கு அந்த காலம் கனியட்டும், வெயிட் பண்ணுங்க, ஒரே நேரத்தில் இதை செய்ய
செய்ய முடியாது அப்படின்ற ஒரு புரோட்டோகாலாக இருக்கலாம். நீங்கள் வந்து உள்ள யார் வந்தாலும் எதுக்கு சார் இப்போ உள்ள ஓட்டிங்க, எதுக்கு நீங்கள் அருண்ராஜ் கேட்குறீங்க, எதுக்கு இந்த எக்ஸ்எம்எல்ஏ வராங்கன்றீங்க, 2 பேர் வேணான்னு சொல்லி இவங்க ஊழல்வாதிகள் இல்லை இவங்க வந்து பொறுமையாக வரட்டும்னு சொன்னால் ஏன் அவங்களை வரவிட மாட்டேன்றீங்க. இது எல்லாமே அந்த கட்சியோடைய உட்கட்சி விவகாரங்கள். இந்த கட்சியை கட்டமைச்சு நிர்மாணிக்கக்கூடிய தலைவரும் அவர் வழியில் செல்லக்கூடிய நிர்வாகிகளும் செயல்படுவாங்க. அவங்க மக்களுக்கு என்ன செய்வாங்க, மக்களுக்கு என்ன செய்ய போறாங்கன்றதுதான் வந்து நம்மளுடைய கேள்வியா இருக்கணும். அதற்கான பதில்கள் வரும் நாட்கள்ல வரும், வெயிட் பண்ணி பாருங்க. கடைசி ஒரு தான் திருமாவளவன் அவர்கள் இப்போது கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய்க்கு ஒரு சிஎம் ப்ரொஃபைல் இருக்கு, பட் அவர் வந்து அதிமுகவில் பாஜக கூட்டணிக்குள்ளே போனால் அது உடைந்து விடும் அப்படின்ற ஒரு அக்கறை பாசத்தை வந்து அவர் காட்டியிருக்காரு. திருமாவர்கள் தொடர்ந்து வந்து விஜய் தம்பி, நிறைய இடத்துல விஜய் சகோதரர் நிறைய இடத்துல இது பண்ணியிருக்காரு. ஆனால் நான் விஜய் நான் கூப்பிட்டாரு நான் போகல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் வச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் எப்படி பார்க்கணும்? இல்லை, முதல்ல வந்து சொன்ன ஒரு ப்ரொஃபைல் பார்க்கணும். திருமாவளவன் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து வாய்ஸ்லெஸ்ஸோட வாய்ஸாக இருக்க தான் ட்ரை பண்ணுவார். ஸோ திருமாவளவனோட அரசியல் வந்து யாருமே வந்து அவர் எந்த அணியில் இருந்தாலும் எதிர்கட்சியில் இருக்கவங்க கூட அவரை வந்து புறம் தள்ள முடியாது, அவரை வந்து நீங்கள் வந்து அட்ரஸ் பண்ணிக்காம போக முடியாது. திருமாவளவனை விஜய் சார் அட்ரஸ் பண்ணும்போது இதுதான் நிஜமான அரசியல் நிலைமை. இன்னைக்கு விஜய் சாரோட மக்கள் கிட்ட என்ன ரெகக்னிஷன் இருக்கு, அவருக்கு என்ன ஒரு பேஸ் கிரியேட் ஆயிருக்குன்றத திருமாவளவனை சொல்லும் போது அதை யாரும் புறம் தள்ள முடியாது. இப்போ நீங்க திமுகவோ பாஜகவோ இல்லை வேற ஒரு XYZ பார்ட்டியோ விஜய் என்னப்பா புது கட்சி வந்தோடனே எலெக்ஷன் வந்துருவீங்களா, ஆட்சி அமைச்சிருவீங்களான்னு கேட்கும்போது அது வந்து நீங்க உண்மையா எடுத்துக்க முடியாது. அது ஒரு போட்டி மனப்பான்மை. ஆனால் களத்தில் என்ன இருக்குன்றது எலெக்ஷன் ரிசல்ட் தெரிய போகுது. அதை திருமாவளவன் மாதிரி ஒருத்தர் வந்து அதை மறைச்சியோ மூடி மறைச்சி பேச மாட்டாங்க. அவர் வந்து நிஜமாவே ஒரு அரசியல் தலைவர். மக்களுக்கு வந்து இதெல்லாம் பண்ண மாற்றம் வரும்னு எதிர்பார்க்கக்கூடிய, ஏன்னா அவரே மாற்றத்துக்காக வந்து நின்னவர். இன்னைக்கு அவரோட சித்தாந்தம் வந்து பாஜக எதிர்க்கணும், அதுக்கான ஒரே நிலைப்பாடு திமுக கிட்ட தான் இருக்குன்றதுனால தான் அங்கே இருக்கிறேன் அப்படின்றதையும் அவர் வாயாலே சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு சிஎம் ப்ரொஃபைல் உள்ள சிஎம்ஷிப் இருக்கக்கூடிய ஒருத்தர் தான் விஜய். அவர் இப்படிலாம் பண்ணார்னா வந்து அது நலிவடையும். அதை பண்ணாமல் அவர் வந்தார்னா இன்னும் பிரகாசமாக இருக்கும்னு அவர் முக்கியமாக பாஜக கூட கூட்டணி போகணும் தான் சொன்னார். அதிமுக கூட கூட்டணி போனால் கூட அது கெட்டுருன்னு சொல்லலை. ஸோ அந்த என்டிஏ கூட்டணி பற்றி கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு சொன்னார். அது வந்து அந்த செக்குலர் பேரணி நடக்க போகிறதுனால சொல்லியிருக்காரு. அதனால வந்து அவர் எந்த பொறுத்த வரைக்கும் விஜய் சாரோட கரிஷ்மாவை திருமாவளவன் அட்ரஸ் பண்ணியிருக்காரு, ரெகக்னைஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும். மற்றபடி இதில் வந்து விமர்சனத்துக்கு ஒன்று. ஓகே, கடைசி நிறைவான கொஸ்டினாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அண்ணாமலை தான் அதிமுக பாஜக கூட்டணி பிரிவதற்கு ஒரு முக்கிய பங்காக இருந்தார், ஒரு முக்கிய பங்காக இருந்தார். திருப்பி அவரை தலைவரில் தூக்கி நான் என்ன போட்டிருந்தேன். திருப்பி நேற்று ஒரு ப்ரெஸ் மீட்லேயோ இது கொடுத்த ப்ரெஸ் மீட்லேயோ அதிமுக தலைமையில் கூட்டணியா இல்லை பாஜக கூட்டணியாக ஏதோ பாஜக தலைமையில் கூட்டணியாக்கு பாஜக தான் ஆட்சி அமைக்கும் ஏதோ ஒரு வார்த்தையை அவர் சொல்லியிருந்தாரு. திருப்பியும் வேலையை தொடங்குறாரா கூட்டணியை உடைக்கிறதுக்கு? இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அவரை? இல்லை, முதல்ல வந்து இந்த கூட்டணியே வந்து ரொம்ப ஸ்திரமான ஒரு கூட்டணியாக பார்க்கப்படலை. ஆமாம், ஏன்னா வந்து கடைநிலையில் இருந்தக்கூடிய தொண்டர்கள், பாஜக தொண்டர்களும் பெருசாக அதிமுக விரும்பல, அதிமுக தொண்டர்களும் பாஜக விரும்பல. காரணம் இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு சண்டையே வந்துருச்சு. ஒரு வாய்க்கா தகராறு வந்த பிறகு தலைவர்கள் வந்து இணக்கமாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் தொண்டர்கள் கிட்ட நீங்கள் அந்த இணக்கத்தை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து ஹானஸ்டாக மட்டும்தான் இருப்பாங்க தொண்டர்கள். தலைவர்களுக்கு மட்டும்தான் வந்து சந்தர்ப்பங்கள் மாறுபடும். அந்த ஒரு நிலைமையில இருந்த 2 கட்சிகள் திடுப்புன்னு ஏதோ ஒரு அவுட் ஆஃப் நோவேர் இந்த கூட்டணி அமையும் போது ஒரு பெரிய சர்ப்ரைஸ். இரண்டாவது, அந்தந்த கட்சிகளில் வந்து நம்ம தான் ஃபுல்லாக நிற்க போகிறோம் போது பல பேர் வந்து எம்எல்ஏ வேட்பாளர்களாக இருந்திருக்கலாம். அது எல்லாமே வந்து கேள்விக்குறியாக மாறும். அந்தந்த பகுதியில் பெரும் வாக்கு சதவீதம் வச்சிருக்கவங்க கூட சீட்டு கிடைக்காம கூட வாய்ப்புலாம் இருக்குது. அதனால அந்த கட்சியில் இருந்த நிர்வாகிகள் ஒரு டிஸ்ஹார்ட் ஆகிருப்பாங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருந்தது. 2வது ஸ்டேஜில் எடப்பாடியாரும் பாராமுகமாக ஒரு மீட்டிங்கில் உட்கார்றாரு. அவர் அதிமுக தலைமையில் கூட்டணின்றாரு, திரும்ப என்டிஏ தலைமையில் கூட்டணின்னு வந்து பாஜக சொல்றாங்க. முதல் வாட்டி சொன்னபோது இது வாய்த்துறை வந்துருச்சுன்னாங்க. 2வது வாட்டி எங்க தலைமையில தான் கூட்டணி அப்படின்னு அமித்ஷா மதுரை மாநாட்டில் சொல்லும்போது இது திரும்ப ஒரு ரிஃப்ட்டுக்கு ஏற்படுத்துமோ, 2வது என்டிஏ போற வேகத்தை பார்த்தா அவங்களே ஒரு பெரிய கூட்டணி திரும்ப அமைக்க போறாங்களோ, இதனால ஒரு பெரிய தேர்ட் விங் ஃபார்ம் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்களா என்னன்றது தெரியாது. அப்ப அதிமுக வந்து கூட்டணியே அமையாம ஒரே வாய்ப்பு என்டிஏ மட்டும்தான்ற ஒரு நிலைமை கொண்டு போய் நிப்பாட்டிட்டு ஒரு ஹியூஜ் சீட் ஷேர் கேட்பாங்களோ, அப்ப அதுக்கு அதிமுக ஒத்து வந்தே ஆக வேண்டிய நிர்பந்தம் இருக்குமா? இல்ல அதிமுக அதை ஏற்கப்படலைன்னா அதிமுகவுக்கு வந்து பாமக தேமுதிக அவங்க 2 பேரும் இங்க போகாம ஆப்ஷன் இருக்குமா? இல்ல தாவேக்கா தான் அதிமுக ஒரே ஆப்ஷனா இருக்குமான்றது எல்லாமே ஒரு நாட்கள் தான் பார்க்கணும். இது எல்லாமே ஒரு விஷயத்தை மட்டும்தான் எதிர்நோக்கி காத்திருக்கு. அது தாவேக்காவுடைய இந்த 6 மாத கால பயணம். இது பின்னாடி தான் தேமுதிக முடிவு எடுக்கணும், பாமக முடிவு எடுக்கணும், அதிமுக அந்த கூட்டணி தொடர்றதா முடிவு எடுக்கணும், நாம் தமிழ் என்டிஏ வந்து அதிமுக கூட இருக்கலாமா இல்லை தனியாக போயிடலாமன்ற முடிவு எடுக்கணும். இது எல்லாமே தாவேக்காவை சார்ந்தே இருக்குது. இதனால தான் தாவேக்கா தமிழகத்தின் பிரைமரி பொலிட்டிக்கல் ஃபோர்ஸ்னு சொல்கிறேன். ஓகே, கண்டிப்பாக நிறைய விஷயங்களுக்கு தெளிவான பதிவு கொடுத்தீங்க. நேரத்துக்கு தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ. Meenakshi Academy of Higher Education and Research. Admissions open. Apply online.
ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.